ஹாய், இப்போ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எப்படி ஈஸியாக எழுதுறது அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? எஸ்பிடிஎஃப் இந்த 4 ஆர்பிட்டாலை வச்சு ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். ஓகேவாப்பா? சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்பரே கொடுத்துக்கோங்க. 1, இதுக்கு 2 நம்பர் கொடுத்துக்கிறோம், இதுக்கு 3, இதுக்கு 4 நம்பர் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? 4 ஆர்பிட்டாலுக்கும் 1 2 3 4 நம்பர் கொடுத்தாச்சு. சரி, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் சொல்கிறத நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம், இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்குள்ள போகலாம். இப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டால் செட்டு எழுதும்பொழுது 2 டைம்ஸ் எழுதும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் எஸ் ஆர்பிட்டால் எடுத்துக்கிறேன், அதை 2 டைம்ஸ் எழுதும். எஸ் எஸ் எழுதிட்டேன்னா அடுத்து என்ன செய்றீங்க? பிஎஸ், இதை ஒரு செட் ஆகிடுங்க, அதை 2 டைம்ஸ் எழுதுங்க. பேக் சைடில் எழுதுங்க, பிஎஸ் பிஎஸ். புரிஞ்சிச்சா? அடுத்தது 3 ஆயிடுங்க, டிபிஎஸ் எடுங்க, டிபிஎஸ். திரும்பி எழுதுங்க இன்னொரு டைம்ஸ், டிபிஎஸ். இப்போ இந்த 4த்தையுமே சேர்த்து எடுங்க, எஃப்டிபிஎஸ் எஃப்டிபிஎஸ். இதையும் புரிஞ்சிச்சா? இன்னும் ஒரு தடவை எழுதுங்க, 2 டைம்ஸ் எழுத சொல்லிருக்கேன், எஃப்டிபிஎஸ். எழுதியாச்சா? ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். எஸ்ல எதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? 1 நம்பர் கொடுத்துருக்கீங்க ஃபர்ஸ்ட், அப்போ 1. அடுத்து இந்த எஸ்க்கு 2, அடுத்து வேற எங்க எஸ்க்கு இருக்கா? 3, இங்கே 4, இங்கே இருக்கு, ஸோ அப்போ 5, இந்த எஸ்க்கு 6, இந்த எஸ்க்கு 7, இந்த எஸ்க்கு 8 போட்டுக்கோங்க. அடுத்தது பிக்கு போகலாம். பி ஸ்டார்டிங் நம்பர் 2, ஸோ இங்கே பி இருக்கு, அப்போ 2ல் ஆரம்பிங்க இந்த பிக்கு. அடுத்து இந்த பிக்கு 3P, இங்கே 4P, இங்கே இருக்கா, அப்போ இது 5P, இங்கே 6P, வேற இருக்குப்பா, இதோ இருக்கு 7P. அடுத்தது டி, டி எதில் ஸ்டார்ட் ஆகுது? 3, ஸோ இங்கே எங்கே டி இருக்கு பாருங்க, இதோ இருக்கு இல்லையா, 3 கொடுத்துருக்கோம், ஸ்டார்டிங் நம்பர் 3D. அடுத்தது இங்கே இருக்கு, ஸோ அப்போ 4D. அடுத்து இங்கே வந்தீங்க அப்படின்னா 5D, இங்கே 6D. புரிஞ்சிச்சாப்பா? அடுத்தது எஃப், எஃப்க்கு நம்ம கொடுத்த நம்பர் 4, ஸோ இப்போது இங்கே எங்கேயுமே எஃப் இல்லை, இங்கே எஃப் இருக்கு, அப்போ 4 ஃபர்ஸ்ட் 4 இங்கே எழுதிருக்கேன். அடுத்த எஃப்க்கு 5F. ஓகேவா? இது எப்படி சொல்லலாம்? 1S 2S 2P 3S 3P 4S 3D 4P 5S 4D 5P. இதை தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி ஷார்ட் ஆகிட்டு போயிடலாமே, ஏன் கஷ்டப்பட்டு மெமரி பண்ணிட்டு இருக்கீங்க? புரிஞ்சிச்சா? சரி, இதை நம்ம ஒரு ஆட்டத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் நைட்ரஜன் எடுத்துக்கோங்க. நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. சரி, 1S. சரி, நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. எலக்ட்ரானை ஃபில் பண்ணுங்க, இதிலே ஃபில் பண்ணி பார்க்கலாமா? 1S2 2S2. எஸ்ல எத்தனை எலக்ட்ரானை ஃபில் பண்ணுவீங்க? 2, பியில் 6, டியில் 10, எஃப்ல 14 எலக்ட்ரானை தான் ஃபில் பண்ணுவோம் இல்லைங்களா? நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7. அப்போது எஸ்ஸுக்கு 2 எலக்ட்ரான் கொடுத்துருவீங்க, இந்த எஸ்ஸுக்கு 2 எலக்ட்ரான் கொடுத்துருவீங்க. ரிமைனிங் உங்கள்கிட்ட 3 எலக்ட்ரான் இருக்கும், 6 எலக்ட்ரான் வரைக்கும் ஃபில் பண்ணலாம் பியில், ஆனால் ரிமைனிங் தான் இதில் போடணும். ஸோ அப்போது 1S2 2S2 2P3 நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதே போல் நிறைய இடத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.